இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதனுடைய வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய ஆரம் மற்றும் உயர காண்க. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு உருளையினுடைய ஆரத்தையும் உயரத்தையும் 5:7 என்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதே உருளையினுடைய வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. எனில் அந்த உருளையின் ஆரத்தையும் உயரத்தையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சம்ம சால்வ் பண்ண போகிறோம். உருளையினுடைய ஆரமும் உயரமும் நமக்கு தெரியாது. அதனால ஆரத்தையும் உயரத்தையும் என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின் மார்க்கு போட்டு வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, உருளையின் ஆரம் வச்சு உயரம் ரெண்டுமே 5:7 என்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால ஆரத்தையும் உயரத்தையும் ரெண்டுத்தையும் 5:7 என்ற விகிதத்தில் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆரத்தையும் உயரத்தையும் நம்ம டிவைடில் எழுதுகிறோம். அப்போ ஆரத்தையும் உயரத்தையும் டிவைடில் எழுதும் போது அதனுடைய வேல்யூவும் 5/7 என்ற விகிதத்தில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆரத்தை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமே வச்சுட்டு உயரத்தை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எட்டு போகும்போது டிவைடில் இருக்கிற உயரம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்பிளில் ஆகும். அப்போ 5h/7 இதுதான். இதை நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் அதனுடைய வலைப்பரப்பு பார்த்தீங்கன்னா 5500 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் நீ எழுதிக்கிட்டோம். இப்போ நேர்வட்ட உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2/RH. அப்போ 2/RH ஈக்குவல் டு 5500 அப்படி எடுத்து எழுதியாச்சு. 2 அப்படியே போட்டாச்சு. பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? 5h/7. ஆர் இருக்கிற இடத்துல 5h/7 போட்டாச்சு. ஹச் அப்படியே வந்துடுமா? போட்டாச்சு. ஈக்குவல் டு 5500 நம்ம அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து சப்மிட் பண்ண போகிறோம். 2 பெருக்கல் 22 பெருக்கல் 5 பெருக்கல் h இன்ட்டு h ஸ்கொயர் ஆகுமா? அப்போ h ஸ்கொயர் போட்டாச்சு. கீழே இருக்கிற 7 பெருக்கல் 7 அப்படியே வந்தாச்சு. ஈக்குவல் டு 5500 அப்படியே இருக்குது. இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அந்த பக்கம் போகும்போது தலைகீழியாக மாறும். கீழே இருக்க வேல்யூ மேலேயும் மேலே இருக்க வேல்யூ கீழேயும் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு h தான் வேணும். அதனால் h ஸ்கொயர் இங்கேயே வச்சுக்கிறோம். இந்த வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த 5500 அப்படியே வந்துடும். பெருக்கல் கீழே இருக்க வேல்யூ 7 பெருக்கல் 7 மேலே வந்தாச்சு. மேலே இருக்க வேல்யூ கீழே வந்தாச்சு. அப்போ 2 பெருக்கல் 22 பெருக்கல் 5 அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5வது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம். 4×5 5, 11×5 55. அப்போ 11 போட்டாச்சு. இந்த 2 0 மேலே அப்படியே போயிடும். நெக்ஸ்ட்டு 4×11 11. அப்போ 1 இந்த 2 0 மேலே போயாச்சு. 2×11 22 2. நெக்ஸ்ட் இது ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கும்போது 4×2 52 100. மீதி 2 இருக்குது. இந்த 2ஆலேயே அடிக்கும்போது 4×2 25 2 50. ஓகேங்களா? இப்போ மேலே என்ன இருக்குது? 25 பெருக்கல் 7 பெருக்கல் 7 இருக்குது. 25 அப்படியே எடுத்து போட்டாச்சு. 7 பெருக்கல் 7 49 ஆகும். 49 போட்டாச்சு. இப்போ h ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் ரூட்டாக மாறும். அப்போ √25 பெருக்கல் 49. இதுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன வேல்யூ வரும்னு பார்ப்போம். 25க்கு ரூட் எடுத்தால் 5 வரும். 49க்கு ரூட் எடுத்தால் 7 வரும். அப்போ 5 பெருக்கல் 7 போட்டாச்சு. IL 35. அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? 35 சென்டிமீட்டர். ஹச் 35 சென்டிமீட்டர் எனில் சமன்பாடு 1ல் பார்த்தோன்னா இந்த வேல்யூ அப்படியே பிரதியிடுறோம். சமன்பாடு 1 என்னன்னா R = 5h/7. நாம தான் ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஹச் இருக்கிற இடத்துல நம்ம 35 சப்மிட் பண்ணுறோம். 35 சப்மிட் பண்ணிவிட்டு டிவைட் 7 இருக்கா? 4 7 7 IL 35. அப்போ 5 5 பெருக்குனா 25. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 25 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. உயரத்தோட வேல்யூ 35 சென்டிமீட்டரும் ஆரத்தோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த சம் சால்வ் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர்.